ஹலோ தம்பி, அந்த ஊர்ல எல்லாருக்கும் வந்து 8000 கூப்பெல்லாம் போய் சேர்ந்துச்சா என்னன்னு அது கொஞ்சம் பாருங்கப்பா. சரிப்பா, ஓகே. எல்லாருக்கும் வந்து பக்காவா போயிருக்குமா? எல்லா வீட்டுக்கு எல்லா பொருளும் இருக்கும் சரிங்களா? சரி, ஓகே ஓகேப்பா. சரி, ரைட். நான் கால் பண்றேன். வாங்கண்ணா. என்ன தம்பி, என்ன 8000 பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிற கூப்பன் பத்தி? 8000 கூப்பன் நீங்க தெரியாதா? நீங்க பாக்கலையா? இல்ல தம்பி, எப்படி பார்க்காம இருக்கீங்க? 5 வருஷமா வீட்டுல இருந்து பெண்கள்லாம் அடிப்படை வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சரி. இப்ப வந்து அதெல்லாம் வந்து குறை தீர்க்கும் விதமாக மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாங்க வீட்டுல உள்ள சகல பொருட்களும் அதில் வழங்குவாராக. அக்கா கனிமொழி அதை சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லா இருக்கிற பொருளும் சரி, இல்லாத பொருளும் சரி, இருக்கிற பொருளை அப்கிரேட் செய்யலாம், இல்லாத பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு. புதுசாவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பரிசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம் ஆப்ஷன் அப்படி கொடுக்குறாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் வந்து மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எப்படி கணக்கு பண்ணி அந்த எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? எல்லாராலையும் முடியுமானது? இல்ல, அது முடியாதுதான். ஆனா இப்போ முடியற மாதிரி ஏதோ பண்றாங்க போல. இதெல்லாம் வந்து மக்கள் மேல ஒரு அதீத அளவு கடந்த ஒரு அன்பு உள்ள ஒரு கட்சிகளால மட்டும்தான் செய்ய முடியும். எல்லா கட்சியாலையும் முடியுமா? ஆனா ரெட்டை கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா வாஷிங் மிஷின் இல்ல, ஃப்ரிட்ஜ் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க போல இருக்கு. அவங்க ஒண்ணுதான் கொடுக்குறாங்க, இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களா ஒண்ணு தராங்க. ஆனா இவங்க எல்லாமே தராங்க. ஒண்ணு எடுத்துக்கலாம். லிமிட் அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி இப்ப வந்து அவங்களால எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது சரி. எப்படி ஒரு அமோகமான ஆட்சி! 28 மாநிலங்கள்ல இந்த மாநிலம் போய் பார்க்க முடியுமா? அவ்வளவு சூப்பரா வந்து போயிட்டு இருக்குண்ணே. சொல்லுங்க, வாங்கிட்டீங்களா? 8000 கூப்பன் எப்படி போயிட்டு? நம்ம இதை பத்தி எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் பேசவும். எப்படி நேரம் வந்திருக்கணும் என்ன 8000 கூப்பன் எப்படி கேட்கணும்? தமிழ்நாடு எலெக்ஷன்ல வந்து 8000 கூப்பன் ஹேஷ்டாக் நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? சரி சரி. சொல்லுங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி என்ன பாத்தீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாத்து. நானே ஒண்ணும் இது பார்க்கவே இல்லையா தம்பி. பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம சொல்லலாமே. ஆனா நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. வந்து அடுத்த வாரம் தான், 2 வாரம் தான் இருக்கு. 23 தான் 24 தம்பி எலெக்ஷன் டேட். ஆனா வர 23 வருதுண்ணே. வர 23ங்களா? ஆமாண்ணே. சரி சரி சரி, நான் பாப்போம். சரி. அதாவது தமிழ்நாடு வந்து முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது. ஆமா. எந்த அளவு வளர்ச்சி அடைய போகுதுன்னா வந்து என்னன்னா வந்து அடிப்படை மக்களுக்கு அவங்களுக்கு தான் போய் சேரும். இதுவும் பார்த்தா எல்லாருக்கும் போய் எல்லாம் சேர. அது எங்களுக்கு கவலை இல்ல. இல்ல, எங்களுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எல்லாம் இல்ல. இன்கம் டாக்ஸ் கட்டாத ஆளுங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள். பரவாயில்லண்ணே. எங்களுக்கு வந்து நாங்க ஒரு பட்ஜெட் போட்டோம்னா யாரையும் தடுக்க முடியாது. ஆனா அவரோட திட்டத்தை வந்து யாராலையும் முடிக்க இதோ பண்ண முடியாதுன்னு சொல்லி அடிச்சு பேசிருக்காரு. நீங்க வேணாம்னாலும் நாங்க அதுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு. அது சரி. நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க வந்து மக்கள் நல திட்டங்கள் சொல்லி நாங்க வந்து ஒரு பட்ஜெட் எழுதிடுவோம். சரிங்களா? பாப்போம், என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு. நம்ம வர 23 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.